அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கிருஷ்ணரோட லீலைகளையும் கிருஷ்ணரோட கதைகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் இந்த பதிவில் நாம் கேட்க போகிறோம். கிருஷ்ணர் ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு இருந்தாராம். ஆனால் உறங்குற மாதிரி தோற்றம் மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தாராம். அவர் தூங்குறதா நினச்சி ஒரு பக்கம் கருடனும் கண்ணனோட கை சக்கரமும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்ணன் ஒரு புன்முறுவலோட அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கான். கருடன் தன்னோட மெல்லிய இறகுகளை கூர்மையான அலகால கோதிக்கிட்டே பெருமையாக சொல்லிச்சான், சக்கரமே, திருமால் தான் இப்போது கண்ணனா உருவெடுத்து இங்கே வந்திருக்காரு தெரியும் இல்லையா? அதனால் அவருக்கு எப்போது நான் தேவைப்படுவேனோன்னு இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட கருடன் சொல்லுது, கஜேந்திர மோட்சத்தின் போது என்னோட உதவி இல்லைன்னா அவரால் முதலைய வதம் செஞ்சிருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லுது. வாயு வேகம் மனோ வேகம் என்பார்களே, அப்படியல்லவா திருமால் நினைத்த மறுகணம் அவரை சுமந்துக்கிட்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு நான் பறந்து வந்தேன் அப்படின்னு கருடன் சொல்லிச்சான். இதை கேட்ட சக்கரமும் ஒரு சுற்று சுற்றிட்டே கடகடன்னு சிரிச்சிச்சு. நீ என்ன வேகமாக அவரை தூக்கிட்டு பறந்து வந்தாலும் நான் மட்டும் இல்லைன்னா அவர் எப்படி முதலைய வதம் செஞ்சிருக்க முடியும்? என்ன வீசித்தானே அவர் முதலைய கொன்றாரு. நீ திருமாலுக்கு செய்த உதவியின் பெருமையை விட நான் செய்த உதவியோட பெருமை தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சக்கரம் சொல்லுது. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கண்ணன் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாராம். இவ்விரண்டுக்கும் சக்தியை கொடுத்ததே நான் தான். அப்படி இருக்க இவைகளுக்குத்தான் எத்தனை ஆணவம், எனக்கு இவை உதவி செய்ததாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அதற்குள்ள சலசலன்னு பெண்களோட பேச்சு குரல் கேட்குது. கண்ணனோட கவனம் குரல் வந்த பக்கம் திரும்பியது. பேசி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் அவனோட ராணிகள் தான். நம்மோட அழகால கவரப்பட்டு தான் கண்ணன் நம்மை திருமணம் செஞ்சு கொண்டான். நமக்கு இணையான அழகிகள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு ஒரு ராணி சொல்கிறா. அதென்னவோ உண்மைதான். ஆனாலும் உன்னை விட நான் அழகில் கொஞ்சம் அதிகம்தான், அதுவும் உண்மைதானே அப்படின்னு இன்னொருத்தி சொல்கிறா. தங்களோட அழகை பற்றிய ராணிகளின் கர்வம் நிறைந்த பேச்சை கேட்டு கண்ணனுக்கு நகைப்பு தான் வந்தது. உடல் அழகாக இருந்து என்ன பயன்? உள்ளமல்லவா அழகாக இருக்கணும். என்னோட ராதைக்கு வாய்த்த உள்ளம் போல வேறு யாருக்கு வாய்க்கும்? இவர்கள் இப்படி கர்வப்படுகிறார்களே. ராமாவதாரத்தின் போது என் பக்தனாக மாறிய ஆஞ்சநேயன் எத்தனை ஆற்றல் மிக்கவன், ஆனால் எத்தனை அடக்கம் நிறைந்தவன். அவன் சிரஞ்சீவி, இன்னும் வாழ்ந்து வருகிறான் அல்லவா? சரி, ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்க வேண்டியது தான். கருடன், சக்கரம், ராணிகள் அனைவரோட கர்வத்தையும் அடக்க ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் எழுந்திருக்கிறான். கருடா என அன்போடு அழைக்கிறான். கருடன் பறந்தோடி வந்து பவ்யமாக நிற்கிது. கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற பெயருடைய மலையில் குபேரனது ஏரியில் சௌகந்திக்கு கமலம் அப்படின்னு ஒரு அபூர்வமான தாமரை மலர்கள் பூக்கிற காலம் இது. மிக வசீகரமான வாசனை உடையவை அவை. நீ போய் என்னோட ராணிகளுக்காக சில தாமரை மலர்களை பறிச்சுட்டு வர்றியா? நீதான் பலசாலியாயிற்றே, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சமாளிப்பாயே, உன்னால் மிக வேகமாகவும் பறக்க முடியும் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். கண்ணனே தன்னை புகழ்கிறத கேட்டு கருடனுக்கு பெருமை தாங்க முடியலை. இதோ மின்னல் வேகத்தில் மலர்களோடு வந்துடுறேன் சொல்லிட்டு விண்ணில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துல தான் அடக்கமே வடிவான ஆஞ்சநேயர் ராமநாம ஜபம் செய்து கொண்டு வசித்து வருகிறார் அப்படிங்கிறது கருடனுக்கு தெரியாது. கருடன் பாஞ்சு அழகால மலர்களை கொத்தி பறிப்பதை பார்த்த ஆஞ்சநேயர் திடுக்கிறாரு. யாரப்பா நீ? இந்த மலர்கள் குபேரனுக்கு சொந்தமானவை. அவரிடம் மலர்களை பறிக்க அனுமதி வாங்கிட்டியா அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்குறாரு. ஏ கிழட்டு குரங்கே, நான் யார் தெரியுமா? துவாரகை மன்னனான கண்ணனோட கருடன். கண்ணபிரானுக்காகத்தான் இந்த மலர்களை கொய்து கொண்டிருக்கிறேன். கண்ணனுக்கான சேவைக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை. கருடனோட கர்வம் நிறைந்த இந்த பேச்சை கேட்டு ஆஞ்சநேயருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. சடார்னு பாஞ்சு கருடனை பிடிச்சு தன் ஒரு கையில் இடுக்கிட்டு கருடனோடு சேர்ந்து ஒரே தாவா தாவி துவாரகைக்கு போனார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் செஞ்ச கர்ஜனையால் துவாரகையே அதிர்ந்தது. கர்வம் பிடிச்ச இந்த கருடனை
சேவகனாக கொண்டவர் யாரு என்று அவர் முழங்கிய முழக்கத்தை கேட்ட கண்ணன், கஜேந்திர மோட்சத்தின் போது எனக்கு கை கொடுத்த சக்கரமே, வந்திருக்கும் குரங்கோட போரிட்டு அந்த கருடனை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு சக்கரத்துக்கிட்ட சொல்கிறாரு. இதோ உடனே அந்த குரங்கை என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சக்கரமும் சீறி பாஞ்சது. மறுகணம் தாவி சென்று அந்த சக்கரத்தை பிடிச்சு தன் இன்னொரு கையிடுக்கில் இடுக்கிக்கிட்ட ஆஞ்சநேயர், இந்த ஆணவம் பிடிச்ச சேவகர்களோட எஜமான் யார் அப்படின்னு உருமுறாரு. அடுத்து அந்த குரங்கு அரண்மனைக்குள்ளே வந்தா என்ன நேருமோ அப்படின்னு ராணிகள்லாம் பயந்து நடுங்கி கண்ணனை தஞ்சம் புகுந்தாங்க. எப்படியாவது இந்த குரங்கை சமாளிக்க வேண்டும்னு வேண்டினாங்க. கண்ணனும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, என் அன்பிற்குரியவர்களே, வந்திருக்கிற குரங்கு வேறு யாரும் இல்லை, ராம பக்தனான ஆஞ்சநேயர் தான். அவரது வலிமைக்கு முன்னாடி யார் வலிமையும் செல்லாது. ஆனால் ராமரும் சீதாதேவியும் நேரில் வந்து ஏதும் சொன்னால் அதற்கு அவர் கட்டுப்படுவார். எனவே நான் ராமராக உருமாறிடுறேன். உங்களில் யார் சிறந்த அழகியோ அவர்கள் சீதையாக உருமாறுங்கள். சீதை உருவத்தால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் அழகான பெண்மணி. உங்களில் மன அழகு யாருக்கு வாய்த்திருக்கிறதோ அவர்கள் சீக்கிரம் பிரார்த்தியுங்கள். சீதையின் வடிவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ராணிகளும் கண்ணை மூடி பிரார்த்தித்து பார்த்தாங்க. ஆனால் யாருமே சீதாதேவியாக உருமாற முடியலை. கண்ணன் ராதையை அழைச்சி வர உத்தரவிட்டான். ராதை வந்ததும் பிரச்சனையை சொன்னான். ராதை கண்மூடி கைகூப்பி அமர்ந்து கொண்டாள். எல்லாவற்றையும் நிகழ்த்துவது என்னோட கண்ணன் தான். எனக்குன்னு தனித்த பெருமை எதுவுமே இல்லை. அனைத்தையும் புரிவது கண்ணனே என்பது உண்மையானால் அவனது அருள் என்னை சீதாதேவியாக மாற்றட்டும் என்று உரக்கச் சொல்லி பிரார்த்தித்தாள். அந்த விந்தையான பிரார்த்தனையை கேட்ட ராணிகள் எல்லோரும் திகச்சு போய் தங்களோட ஆணவத்தை இழந்து நின்னாங்க. ஒரு கணத்தில் ராதை சீதையாக மாறிட்டா. இந்த ஆணவம் பிடிச்ச சேவகர்களோட அரசன் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அரண்மனையோட உள்ளே வந்த அனுமன் ராமபிரானையும் சீதாதேவியையும் கண்டு திகச்சு போயிடுறான். பிரபு, தாங்களா துவாரகையை ஆட்சி செய்கிறீங்க என்று பக்தி பரவசத்தோடு வணங்கினான். அன்றைய ராமன்தான் இன்றைய கண்ணன் என்று சிரிச்சு கொண்டே சொன்ன கண்ணபிரான், உன் கையிடுக்கில் உள்ள என் சேவகர்களை விட்டுவிடு, அவர்கள் ஆணவம் இன்றோடு ஒளிந்தது என்றான். அப்படியே ஆகட்டும் பிரபு என்ற அனுமன் தன் பிடியிலிருந்த கருடனையும் சக்கரத்தையும் விடுவிக்கிறாரு. கடவுள் பணி செய்பவர்களுக்கு அகந்தை ஆகாது என அறிவுறுத்திவிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே விண்ணில தாவி மறைஞ்சிடுறாரு. ராமனாக மாறிய கண்ணனும் சீத்தையாக மாறிய ராதையும் பழைய உருவத்தை அடைகிறாங்க. நாங்கள் அடங்கிவிட்டோம் என்று கருடனும் சக்கரமும் கண்ணனை பணிந்தபோது நாங்களும் அடக்கத்தை கற்றுக்கொண்டு விட்டோம் என கண்ணனோட ராணிகள் எல்லோரும் ராதையை பணிந்து வணங்கினாங்க. நீங்கள் அனைவரும் என்னோட காலில் விழுந்து வணங்கும் இந்த பெருமையும் கூட கிருஷ்ணார்ப்பணம் என்று ராதை கண்ணனை நோக்கி கை கூப்பிய போது கண்ணனோட மனம் நிறைவடைஞ்சது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.